மணிமா நீ இவ்வளவு சவுண்ட் எல்லாம் கத்த பாட்டு கேட்க முடியும். ஹாய் அம்மு, காலை வணக்கம். நீங்க சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டேன். பூமாரி நானும் சாப்பிட்டேன். இப்பதான் சாப்பிட்டேன்ப்பா. பருப்பு குழம்பும் பீன்ஸு பொரியலும் வச்சு சாப்பிட்டேன். அம்மா மேல்மருவத்தூர் அம்மாவுக்கு மாலை போடுறது எப்படி அம்மு அக்கா? கோகுலக்கண்ணா அது இப்போ இல்லை கோகுலக்கண்ணா, கார்த்திகை மார்கழியில தான் போடணும் பார்த்து. போடும்போது சொல்றேன் சரியா? ஆண்டி வணக்கம். உங்க வீட்டை வீடியோ போடுங்க. ஓகே கோகிலாக்கண்ணா. சிஸ்டர், ஒரு சில சொந்த பந்தம் இருக்காங்க, அவன் கஷ்டப்படுகிறான் என்று நினைப்பவரும் இருக்காங்க. எல்லாத்தையும் கேட்டு கூட பேச மாட்டார்கள். எல்லாத்தையும் கேட்டதே கூட பேச மாட்டார்கள். கெட்டதை கூடயா இருப்பாங்க, நல்லதையும் கெட்டது கூட பேச மாட்டாங்க. ஆமா, ஏன்னா பேசினாக்கி நான் அவன் பேச மாட்டான் இவன் பேச மாட்டான் அப்படின்னு எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு சைலண்டா இருப்பாவ. மதியம் என்ன சமையல் தோழி? தான் அதே குழம்பு தான். ஓகே அப்படின்னா நமக்கு உங்களுக்கு அண்ணே. ஓகே மக்கா. சரவணன், நான் வரட்டா? சமையல் என்ன சமையல் பண்ண போறீங்க அன்பண்ணா? சார், ஒரு சிலர் சொந்த பந்தம் இருக்காங்க, அவன் கஷ்டப்படுகிறான் நல்லா இருக்கிறான் என்று நினைப்பவரும் இருக்காங்க. நல்லதையும் கெட்டதையும் கூட பேச மாட்டாங்க. அவங்க வாய் திறந்து பேசுனா அடுத்தவையெல்லாம் நம்மகிட்ட பேச மாட்டாவ கெடியா சைலண்டாக அவைய உண்டவே வேலை உண்டுன்னு பார்த்துட்டு இருப்பாங்க. சிஸ்டர் பாய். ஓகே சீதா, நீ எதையும் நினச்சி கவலைப்பட்டுட்டு கிடக்காத சீதா, சரியா? ஒரு பெரிய பூசணிக்காயை வாங்கி நல்லா சுற்றி போடு, கந்தஷ்டி எல்லாம் போயிடும் சரியா? இல்லைன்னா ஒரு சூடத்தை கொண்டு போய் நீங்கள் வீடு கட்டுறீங்கள அந்த இடத்துல குழந்தனவர்களே பாய். ஓகே சீதா, பார்த்து பண்ணாயிரு, கொஞ்சம் கவனமாயிரு சரியா? ஒரு பழமொழி சொல்லுவாங்க கேட்டியா, கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த கந்தஷ்டி தான் உனக்கு சரியா? நீ அதனால் சுற்றி போடு. ஆமாம், நீங்கள் சொல்வது உண்மை. கிராமத்தில் தான் அதிகம் நடக்கிறது இந்த மாதிரி சங்கடங்கள். மங்கரு சீதா, நான் ஒன்று சொல்லட்டா? ஒன்றுமில்லை சீதா, நான் வந்து ஒரு கல்யாண வீட்டுக்கு போகிறேன்னு வச்சுக்கேமே, ஒரு என்ன செய்வோம், பட்டு சாரி எடுத்து உடுத்துட்டு போவோம், கொஞ்சம் பூ வச்சுட்டு போவோம். போயிட்டு வந்ததும் என்னால் தலையே தூக்க முடியாது சீதா. தலைவலி, டயர்டு, ஒரு மாதிரி கொட்டாவியே வந்து அந்த ஆளை படுத்துப்பேன். ஆனால் நம்மளை விடையும் காஸ்ட்லியான புடவை கட்டியிருப்பாவ, நிறைய நகை போட்டிருப்பாவ, அடுத்த ஃபங்க்ஷனுக்கு போகிறதுக்கு ரெடி ஆகிடுவாங்க. எனக்கெல்லாம் டக்குன்னு கண்டு போட்டுரும் பார்த்துக்க. அதே மாதிரி தான் உனக்கும் இருக்கும். நீ